எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த சிட்டியை காட்டுறாங்க. அந்த சிட்டியில் பார்த்தா ஹியூமன்ஸு டீமன்ஸு எல்லாம் ஒன்றா இருக்கிறத பார்த்து ஹீரோ நம்ம ஒரு வேறு உலகத்துக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எலிசபெத் அங்கே பாரு எக்யூப்மெண்ட் ஷாப் ஏதோ இங்கே பாரு கறிக்கடை, ஆனால் அது நார்மல் கறி மாதிரி இல்லையே, ஐயோ இதெல்லாம் புதுசாக இருக்குது, இங்கே பாரு இது எல்லாமே வேறு லெவலில் இருக்குன்ட்டு அங்கே இங்கேயும் போயிட்டுருக்குறாங்க. நம்ம குயின் இருந்துட்டு நினைக்கிறாங்க 500 வருஷம் ஆனாலும் எல்லாம் அப்படியே தான் இருக்குது, எதுவும் மாறல. அப்புறம் நம்ம ஹீரோ அங்கிள் சொன்ன மாதிரி இந்த இடம் ரொம்ப அமைதியாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குயின் இருந்துட்டு இதுக்கெல்லாம் யார் காரணம், நான் தானே. இந்த ரேசிசமெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்கள எல்லாத்தையும் அடித்து தூக்கி போட்டு நான் எவ்வளோ சண்டை செஞ்சு இவங்களை எல்லாத்தையும் இந்த மாதிரி மாற்றினதே நான் தான். நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு எல்லோரும் சமந்தான்னு சொன்னேன். நீ செய்ய வேண்டிய வேலை எல்லாமே நான் தான் செஞ்சிட்ருக்கிறேன், நான் தான் இங்கே ஹீரோ அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே நம்ம ஆளை காணுங்க. நம்ம ஹீரோயினை பொட்டி கடைக்கிட்ட போய் நின்றுக்கிற நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு இந்த உலகத்தை நான் எப்படி வழி நடத்துகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தால் இவன் அங்கே போய் என்ன பண்ணிகிட்ருக்கிறான்னு டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொம்மை கடையில் போய் பாப்பா இதெல்லாம் நீயாம்மா செஞ்ச, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இருந்துச்சு, உங்களுக்கு இந்த பொம்மையெல்லாம் பிடிச்சிருந்தா இதை நீங்கள் குறைஞ்ச விலைக்கே வாங்கிக்கலாம், நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மான்ஸ்டர் இருந்துட்டு இந்த கடை உனக்கு போடுறதுக்கு யார் இங்கே பர்மிஷன் கொடுத்தான்ட்டு அந்த கடையை உடச்சி சொல்லிடுதுங்க. நான் அந்த பண்ணி இருந்துட்டு நீ எங்களுக்கு என்ன வரி கட்டவே இல்லை, எங்கள் கில்டுக்கு நீ அமௌண்ட்டு தரணும்ல, ஏன்னா கட்டல அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு நான் ஏன் உங்களுக்கு கட்டணும், நீங்கள் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதே இல்லை, உங்களுக்கு எதுக்கு நாங்கள் காசு கட்டணும் அப்படிங்கிறாங்க. அந்த பண்ணி இருந்துட்டு நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு காசு கட்டி தான் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் ஆபத்தாயிரும், உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை பண்ணுறதே நீங்கள் தான்டா, உங்களை அந்த ஹோலி கில்கிட்ட மாட்டி கொடுத்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு அந்த சின்ன பாப்பா சொல்லுதுங்க. அந்த கில்டா அதை நாங்கள் இன்றைக்கி ஒரு கை பார்த்தாலும் இன்றைக்கி நைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு நிறுத்து அப்படிங்கிறாங்க. அந்த பனிக்குட்டி யாரா அது என்னையே நிறுத்துங்கிறவன் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோ திருன்னு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம எலிசபெத் இருந்துட்டு இவன் கூட விளையாடலான்னு முடிவு பண்ணிட்டான் போல் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படிதான் நம்ம ஹீரோ வந்துட்டு எலிசபெத்து ஏதோ ஹெல்ப் பண்ணுவியான் அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம எலிசபெத் வந்து திரும்பிட்டாங்க. என்ன தைரியம் இருக்குது என்னையவே எதிர்த்து பேசுகிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு மண்டையை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இல்லைன்னு தப்பிக்க வந்துட்டு இங்கே பாருங்கள் மக்களே, ஒரு பெரிய பண்ணி இருந்துட்டு ஒரு சின்ன பொண்ணை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது, இதை கேட்க யாருமே இல்லையா அப்படின்ட்டு சொல்கிறாங்க கூட்டத்தை பார்த்து. அங்கே பார்த்தா நான் இங்கே வேடிக்கை பார்க்க தான் வந்தேன், எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த பண்ணியை சிரிச்சுட்டு எங்கள் கில்ட்டை எதுக்கு எவனுக்குமே தைரியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீங்கள்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கிறீங்களே, நீங்கள் அந்த வில்லேஜை சேர்ந்தவங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நாங்கள் இந்த ஊருக்கு புதுசு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வேறு சொல்லிடுறாங்க. அப்படியா, அப்போ இவங்களை பிடிச்சிட்டு போய் நம்ம கிட்டில் லாக் பண்ணி வைங்கடா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு என்னையே பூட்டி வைக்கலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் லைட்டாக பவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுச்சு, திடீர்னு என்ன ஆச்சு இந்த கிளைமேட்டுக்கு, இடி மின்னலும் அடிக்குதுங்க. நம்ம ஹீரோ தெரிஞ்சிருச்சுங்க, இப்போ இந்த சிட்டியே அழிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாளா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போய் நீ ஏம்மா கோவப்படுற, இவங்க எல்லோரும்
வந்து நார்மலான பீப்புள் தான். அவங்கக்கிட்ட போய் நீ ஃபைட் பண்ணலான்னு நினைக்கிறியே! கோவப்படாத அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. நீ சொல்கிறது சரிதான் அப்படின்ட்டு அவங்க காம் ஆயிட்டாங்க. நம்மளோட அந்த டீமன் குயினோட பவரை வந்து நம்ம சின்ன பொண்ணால் பார்க்க முடியுதுங்க. அதாவது அந்த எனர்ஜியை மட்டும். அப்புறம் அந்த பண்ணி இருந்துட்டு திடீர்னு என்ன இடி மின்னலாக இருந்துச்சு காணோம் அப்படின்னு பார்க்குறாங்க. நீ இங்கே எல்லோரும் எங்கள் கில்ட்டியை எதிர்க்கலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு அந்த பன்னிக்குட்டி சொல்லுதுங்க. சரி நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 மாதத்துக்கு 10 கோல்டுன்னு சொன்னேன்னு நம்ம குயின் இருந்துட்டு வெறும் 10 கோல்டுக்காகவா எங்களை இப்படி பேசிகிட்டு இருக்க, என்னோடய ட்ரெஸரியில் எவ்வளோ கோல்டு இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு செல்லம் எனக்காக ஒரு 10 கோல்டு மட்டும் கொடு, நான் எப்படியாவது காய்கறி எல்லாம் விற்றாவது உனக்கு அந்த காசை திருப்பி தந்துடுறேன், உங்களால் திருப்பி தர முடியுமா நம்ம 2 மாதம் நினச்சிட்டுக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை தேடி வரும்போது நான் எந்த கோல்டையும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு நம்ம ஹீரோக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அவர் எங்கே கொண்டா கோல்டு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து என்கிட்ட கோல்டு இல்லை, அதுக்கு பதிலாக என்கிட்ட அது பொருட்கள்லாம் இருக்குது, அதை வேணால் நீ வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த பன்னிக்கு வேறு கோவம் வந்துடுச்சுங்க. போய் அவங்கள போய் பிடிங்கடா அப்படின்னு எங்கேருந்தோ ஒரு பை வந்து நம்ம மேலேயே அடிச்சிருச்சுங்க, மூஞ்சி மேலே. யார்ரா அவன் என்னையவே அடிக்கிற அளவுக்கு தைரியம், யார்ரா அது அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறம் அந்த பையை பார்த்தா எல்லாம் கோல்டு காயின்ஸாக இருக்குதுங்க. அப்புறம் ஒரு புது என்ட்ரி வருதுங்க. இவர் வந்து நம்ம வாரியர்னு வச்சுக்கலாம். இந்த வாரியர் வந்துட்டு உனக்கு தேவையான காசு கிடச்சிருச்சுல, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பண்ணிடுது இவன் வந்து அந்த ஸ்வாட் கில்டு சேர்ந்தவன். சரி அவங்கக்கிட்ட வம்பு வச்சுட்டு அப்படின்ட்டு நம்ம கிளம்பலாம். சரி பாப்பா உனக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டந்தான், அடுத்த மாதம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்க. மிஸ்டர் நீங்கள் உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, அதுக்கு பதிலாக இந்த பழத்தை வச்சுக்கிறீங்களா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களால் எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களால் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பாப்பா யோசிக்கிறாங்க. சரி நம்ம இங்கே பேச வேண்டாம், நம்ம போய் ரூமில் போய் பேசுவோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எலிசபெத் இருந்துட்டு முடியாது அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நமக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுக்கிறாரு, அவர் கூப்பிட்ற என்ன தான் போய் கேட்போமே வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சின்ன பொண்ணோட தங்கச்சிங்கன்னு நினைக்கிறாங்க. எங்களை விட்டு போகிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் சர்ச்சில் போய் சேஃபாக இருங்கன்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் ஹோட்டலுக்கு போகிறாங்க. அந்த வாரியர் இருந்துட்டு எல்லோரும் என் பின்னாடியே வாங்க, இது கொஞ்சம் மோசமான இடம்னு சொல்கிறாங்க. பாருக்குள்ளே போனால் 2 பேர் இருந்துட்டு பொண்ணு அவங்க எல்லோரும் முட்டா பசங்க, நீ என் கூட வந்து கம்பெனி கொடுக்கறத அப்படிங்கிறாங்க. நம்ம எலிசபெத்துக்கு கோவம் வந்துட்டு ஒரு பார்வை தாங்க பார்க்குறாங்க. 2 பேரும் பயந்தே போயிட்டாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து பேசுகிறாங்க. இங்கே வந்துட்டேன், எனக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான், என்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ தான் நாங்கள் இங்கே இருக்கோம், ஏதோ வந்துட்டோம் அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க. சரி உங்களை என்னோடய ரூமுக்கு வந்து வர வைக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு 4 பொண்ணுங்க வந்து நம்ம வாரியர்கிட்ட வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா மாஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க. அப்புறம் நம்ம வாரியர் சொல்கிறான், இவங்க தான் என்னோடய 4 பொண்டாட்டிகள் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ இவர் பெரிய கை தான் போல் 4 பொண்டாட்டி வச்சுக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாருங்க. அப்புறம் டீ குடிக்கிறாங்க எல்லோரும். அப்புறம் இவங்கள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம வாரியர் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சைடு ரெட் கலர் துணி போட்டிருக்கால, இவ தான் வந்து ஷீல்டு வந்து யூஸ் பண்ணுவா, ஷீல்டு வாரியர். அப்புறம் அந்த கேட் உமன் வந்து அசாசின். அப்புறம் அந்த அது வெள்ளை கலர் துணி போட்டிருக்கிற மேஜு.
அப்புறம் கடைசியா இவ வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எல்ஃபு. இவ வந்து ஆர்ச்சரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ நம்ம அங்கிளோட பொண்ணு மாரி இவளும் ஒரு எல்ஃபு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி விஷயத்துக்கு வா, எங்கள எதுக்காக கூப்பிட்ட? அப்படின்னு நம்ம குயின் கேட்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணுக்கு அந்த ஷீல்டு இருந்துட்டு, இவளுக்கு என்ன இவ்வளோ அவசரம்? வெயிட் பண்ண மாட்டாளா? அப்படின்னு இங்கே பேசிட்டு இருக்கிறோம்ல அப்படிங்கிறாங்க. நம்ம என் குயினுக்கு வேற கோவம் வந்துருச்சுங்க. இவளுக்கு என்ன தைரியம் இருக்கு என்னையவே பேசுகிற அளவுக்கு அப்படின்ட்டு. நீ யாரு? அப்படின்ட்டு அந்த அசாசின் கேட்குறாங்க. அப்புறம் நம்ம இந்த எல்ஃப் பொண்ணு இருந்துட்டு, இவ வெறும் ஒரு குட்டி எல்ஃபு தான். இவளோட காதுகளை பார்த்தாலே தெரில. இவ வெறும் குட்டி எல்ஃப் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யாரை பார்த்து குட்டி எல்ஃபுங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குயினுக்கு வேற கோவம் வந்துருச்சுங்க. அப்புறம் வேற கோவப்படுறாளேன்ட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இங்கே பாரு புட்டிங் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே சமாதானம் ஆகிட்டாங்க. நல்ல வேலை ப்ரிப்பேராக வந்த அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தூரத்துலேருந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வர்றோம். எங்கள் வில்லேஜோட குயின் இவங்க தான். அப்புறம் நான் அவங்களோட சர்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அதனால தான் நீங்கள் பிடிக்கிறீங்கன்னு நம்ம இந்த அசாசின் பொண்ணு பார்க்குறாங்க. அப்புறம் அந்த ஒரு பொண்ணு இருந்துட்டு, நீங்கள் அந்த குயின் எலிசபெத்துன்னு சொன்னீங்களே அவங்க பேர், அப்போ அவங்களோட ஃபாலோவர்ஸ் அப்போ நீங்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு, இவ எங்கேயும் வெளியே போனதில்ல, அதனால தான் அவளுக்கு எந்த விஷயமும் தெரில, தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம வாரியர் வந்துட்டு, சரி நான் விஷயத்துக்கு வரேன், நம்ம வந்து ஒரு ட்ரெஷர் டஞ்சனுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட ட்ரெஷர் டஞ்சன்னா என்னென்னு கேட்குறாங்க. ட்ரெஷர் டஞ்சனுங்கிறது பவர்ஃபுல்லான ஆட்கள் வந்து அவங்களோட பொருள்ஸு, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒழிச்சு வைக்கிற இடம், பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க, அங்கே நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வாரியர் இருந்துட்டு சொல்கிறான், எங்களுக்கு போகிறக்கு வந்து ஒரு 3 பேர் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நான் அவங்க 3 பேரை கூப்பிட்டேன். அந்த ட்ரெஷர் டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகணுன்னாலே எங்களுக்கு 8 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ, ஓ 8 பேர் வேணுமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. நம்ம அந்த சின்ன பொண்ணு இருந்துட்டு ஃபீல் பண்ணுதுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ, ஏன் பாப்பா ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து ஒரு சின்ன பொண்ணு, அதுவும் இல்லாமல் நான் வீக்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ, நானே வீக்கு தான் வாப்பா, எனக்கு எந்த மேஜிக் சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அந்த வாரியர் இருந்துட்டு, நீங்கள் சண்டையெல்லாம் போட தேவையில்லை, அவங்கள பாதுகாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீங்கள் வந்து பின்னாடி ஒரு மட்டும் இருந்தால் போதும், எங்கள் பின்னாடி ஆள் பத்தலைன்னு மட்டும்தான் உங்களை கூப்பிட்றோம். நீங்கள் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 1000 கோல்டு தருவோம் காம்பன்சேஷனாக அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணு இருந்துட்டு, ஓ 1000 கோல்டு தருவீங்களா? அப்போ என்னோடய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் கட்டிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் எலிசபெத், நீ என்ன முடிவு பண்ணுற, போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன பண்ணுறியோ அதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம வாரியர் வந்துட்டு கண்ணை கட்டுறாங்க. அப்புறம் அவங்க வந்து கிறிஸ்டல் பால் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்ட்டு நம்ம வாரியர் வந்து கை வைக்கிறாங்க. பார்த்தா அவரோட பவர் லெவல் வந்து, அதாவது ஒரு மேஜிக் பவர் மாதிரி வச்சுக்கோங்க, அது வந்து 8769 இருக்குதுங்க. ஓ, இது இப்படியெல்லாம் கிறிஸ்டல் பால் இதுதான் யூஸாக லெவலை செக் பண்ணுறக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. அந்த பொண்ணும், ஓ கிறிஸ்டல் பால் இது லெவலை நல்லாவே பார்க்குது, அப்புறம் அவரோட பவர் கொஞ்சம் எச்சாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. இது மாதிரி தான் நீங்கள் எல்லோரும் கை வைங்க, உங்களோட லெவலை எவ்வளோ பார்க்கலாம், நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பொண்ணு போய் வைக்கிறேங்க, அதுக்கு 300 தாங்க இருக்குது. அந்த மேஜ் இருந்துட்டு, நான் குழந்தையா இருக்கும்போது இதை விட என்னோடய சக்தி அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இது என்னோட டேர்ன், நான் ஒரு ஹீரோ, கண்டிப்பாக என்னோடய பவர் அதிகமாக தான் இருக்கா அப்படின்ட்டு வச்சா ஒன்றுமே காட்டலைங்க. பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குதுங்க.
ஜீரோ அப்போ உன்கிட்ட எந்த பவருமே இல்லையா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வெறும் ஃபார்மிங்கே பண்ணிட்டு இருந்தனால இந்த மாதிரி எந்த மேஜிக் ஸ்கில்ஸுமே டெவலப் பண்ணல அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க. கண்டிப்பாக நம்ம எப்படியாவது மேஜிக் ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ உன்னால் எந்த பயனுமே இல்லையா அப்படின்னு அந்த அசாசின் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நான் வந்து ஃபார்மிங் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. இதோ பாருங்கள், இது நானே விளைவிச்சேன் வாழைப்பழம், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் ரொம்ப கிரேஸியாக இருக்கிறான் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. சரி எலிசபெத் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவங்க சொல்கிறத கொஞ்சம் செய்யலாம்ல அப்படிங்கிறாங்க. அவர் பார்வை பார்த்துட்டு போய் வைக்கிறாங்க. அப்படியே பயங்கர வெளிச்சமாக இருக்குதுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இவளே காட்டி கொடுத்துருவா போல் நம்மளை, ஏம்மா ராணி கொஞ்சம் பவரை கம்மி பண்ணலாம்ல அப்படின்னு நம்ம குயின் கொஞ்சம் கண்ட்ரோலாக பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம வாரியரை விட ஒரே பாயிண்ட்டு தாங்க கம்மி. நம்ம பொண்ணுக்கு வேறு கொஞ்சம் டவுட்டாக இருக்குதுங்க. பால் நல்லா பிரகாசமாக இருந்துச்சு, அப்படி இருந்தால் எப்படி உங்களுக்கு அது ஒரு பாயிண்ட் மட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. நான் இந்த பொண்ணு சாதாரணமாக நினச்சேன், ஆனால் இவ்வளோ பவர்ஃபுல்லாக தான் இருக்கா அப்படின்ட்டு நம்ம மேஜ் பார்க்குறாங்க. நல்ல வேலை அப்படி நான் மாட்டல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. சரி உங்களால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், முடிஞ்சால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. சரி நம்ம புறப்படுவோமா டஞ்சனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னு நம்ம சின்ன பொண்ணு கேட்குறாங்க. மேஜ் உன் திறமை காட்டு அப்படின்னு அவங்க இருந்துட்டு டெலிபோர்ட்டேஷன் ஸ்க்ரோலை ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. அப்புறம் எல்லோரும் டெலிபோர்ட்டாகி டஞ்சனுக்கே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த டெலிபோர்ட்டேஷன் நல்லா இருக்குது, நல்லா ஜிகு ஜிகுன்னு வருது அப்படின்ட்டு அது கூட விளையாண்டுருக்குறாங்க. எனக்கு என்னமோ இங்கே தப்பாகவே படுது அப்படின்னு நம்ம பொண்ணு நினைக்கிறாங்க. அப்புறம் கேக்கு தின்ட்டு நம்ம குயின் நம்ம வந்துட்டோமான்ட்டு பார்க்குறாங்க. சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வாரியர் ஆனால் நம்ம எலிசபெத் இருந்துட்டு வா லீ நம்ம வீட்டுக்கு போகலாம் திரும்ப அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த ஷீல்டு பொண்ணு இருந்துட்டு நீ என்ன விளையாடிட்டு இருக்கிறையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த 2 பொண்ணுங்களும் டென்ஷன் ஆகிட்டு எல்லாத்தையும் கேட்டு தானே முடிவு எடுத்துகிட்டு வந்தோம், நீ எப்படி போகலாம் இப்படி அப்படின்னு 2 பேருமே பேசுகிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், என்னை தடுக்க முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் எலிசபெத்து அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்தில் வந்து நைஸாக இருக்கலாமே ப்ளீஸுங்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு இருந்துட்டு எலிசபெத் அக்கா அவங்களோட ஆறா மாதிரியே இங்கே உள்ளுக்கு இருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த பொண்ணு நார்மல் மாதிரியே தெரியலையே, கொஞ்சம் திறமையாக இருப்பா போல் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஹீரோ அது தள்ளி விட்டு நம்ம அந்த வாரியர் வராங்க. அப்படியே மன்மதன் மாதிரி, மிஸ் உங்களுக்கு பயமாக இருந்தால் என் பக்கத்தாலேயே இருங்க, என் கூடயே இருங்க, உங்களை நான் என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம வாரியருக்கு இருக்கிற 4 பத்தாதுன்னு 5ஆவதாக வேறு கேட்குது போல் பொம்பளை சோக்கு அப்படின்ட்டு நம்ம எல்ஃப்லச்சி ராணி இருந்துட்டு பார்த்துட்டு கண்டுக்காமல் போயிடுறாங்க. சரி வா நம்ம போகலாம் லீ அப்படிங்கிறாங்க. ஃபாலோ பண்ணனைய அப்படின்ட்டு போகிறாங்க. நம்ம வாரியருக்கு வேறு கொஞ்சம் கோபமாயிடுச்சுங்க. அப்புறம் அந்த டஞ்சனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு 8 பேர் வந்தோடனே அது ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அப்புறம் உள்ளே போனோடனே எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு இது என்ன மூடிடுச்சு, நம்ம போக முடியாதான்னு கேட்குறாங்க. நம்ம குயின் இருந்துட்டு இந்த டஞ்சனை முடித்தா தான் போக முடியும், இது வெறும் 1 வே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா ஒரு 4-5 வழி பிரியுதுங்க. எந்த வழியில் போகிறதுன்னு தெரிலையே அப்படின்ட்டு எல்லாம் குளத்தில் இருக்கும்போது இது என்னோடய சான்ஸு, நான் வழியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால் முடியுமான்ட்டு ஷில்லு பொண்ணு சொல்லுதுங்க, கேட்குதுங்க.
அப்புறம் அந்த சின்ன பொண்ணு இருந்துட்டு, "இந்த அக்கானால எப்படி முடியும்?" அப்படின்னு அந்த எல்ஃப் பொண்ண கேட்குறாங்க. அதுவா, "உன்ன விட அவங்களுக்கு பவர் லெவல் அதிகமா இருக்குதுல்ல, அதனால முடியும்." அப்படின்னு சொன்னோனே, நம்ம பொண்ணு கொஞ்சம் சோகமாயிடுச்சுங்க. அப்புறம் சரி இதில எப்படி நீங்கள் சரியான வழிய நீங்க முதல்ல கண்டுபிடிப்பீங்க? போயிட்டா வருவீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ம். அப்ப நம்ம அசாசின் பொண்ணும், "நம்ம எல்லாம் பிரிஞ்சா போறோம்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த வாரியர் வந்து, "உன்னோட திறமைய காட்டு." அப்படின்னு சொன்னோனே, அந்த மேஜ் பொண்ணு இருந்துட்டு மேஜிக் வாண்ட வர வச்சுட்டு, அவளோட பவர எல்லா சைடும் அனுப்புறாங்க. பார்த்தீங்கன்னா, அது போயிட்டே இருக்குதுங்க ரொம்ப தூரம். அந்த மேஜ் இருந்துட்டு, "இது என்னோட டேர்ன், மாஸ்டரோட மனசில் இடம் பிடிக்கிறக்கு." அப்படின்ட்டு அது யூஸ் பண்ணிட்டுருக்கு. ஆனால் நம்ம எலிசபெத்துக்கு தெரிஞ்சிருச்சு, இவளால் முடியாது கண்டிப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா நிறைய வழியாக போயிட்டே இருக்குதுங்க. ஒரு ட்ரெஷருக்குமே எப்படினாலும் 4, 5 மான்ஸ்டர் இருக்குதுங்க அந்த வழியிலேயே. அப்புறம் அவங்க வந்து முடியலைங்க அந்த மேஜ்னால. "உனக்கு என்ன ஆச்சு? நீ வழிய கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை மாஸ்டர், என்னால் பாதி அளவுக்கு தான் போக முடிஞ்சுச்சு. என்னோட பவர் அவ்வளோதான்." அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த ஷீல்டு பொண்ணு இருந்துட்டு, "உன்னால் அவ்வளோதான் முடிஞ்சா? அவளோட பவர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் போகுமே எப்படி?" அப்படின்ட்டு அந்த 2 பொண்ணும் ஷாக் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த பாதி டஞ்சன் வரைக்கும் கூட கவர் பண்ணலையா? அப்படின்னு அந்த அசாசின் பொண்ணு வேற கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு, "உன்னால் எதுவும் பண்ண முடியாதா எலிசபெத்?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் நினச்சா இந்த டஞ்சனுக்குள்ளே போகாமே எல்லா ட்ரெஷரையும் எடுக்க முடியும்." அப்படின்னு சொல்கிறாங்க. "இப்போ நீ எதோ பண்ணுறது?" "நான் பண்ணுவேன், ஆனால் நான் பண்ண மாட்டேன்." அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த சின்ன பொண்ணு இருந்துட்டு, "பிரதர், அந்த வழி எனக்கு சேஃபாக படுது." அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே நினச்சேன், உனக்குள்ள ஒரு பெரிய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வேறு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு, "நான் வெறும் யூகே மட்டும்தான் செய்கிறேன். எனக்கு தோணுது அந்த வழி சேஃபாக இருக்குன்னு." அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேஜ் இருந்துட்டு கோவப்பட்டு, "உனக்கு என்ன தெரியும்? நீ ரொம்ப பவர்லேயே லோவாக இருக்க. நான் உன்னை விட பவர் ஜாஸ்தியாக இருக்கேன். என்னாலேயே முடியல. நீ என்னமோ கணிச்சங்கிற." அப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு திரும்ப சோகமாயிருச்சுங்க. அப்புறம் அந்த இமேஜ் இருந்துட்டு, "இதுதான் சரியான வழி. நான் சொல்கிறேன்ல, என்னை நம்புங்க. எல்லாம் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் உங்களை சேஃபாக கூப்பிட்டு போகிறேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் கேட்குறாங்க. "நீங்கள் அந்த வழியில் போகலான்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு?" கேட்குறாங்க. அப்புறம் அந்த அசாசின் பொண்ணு வந்துட்டு, "நானும் நம்பலான்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஷீல்டு பொண்ணும் அவளை நம்பாமல் யாரை நம்புறது? நம்ம டீம்மேட்டு." அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேஜிக் பொண்ணும், "என்னை நம்புங்க மாஸ்டர், நான் இன்றைக்கே பொய் சொல்ல மாட்டேன். என்னை நம்புங்கன்ட்டு" சொல்கிறாங்க. நம்ம அந்த வாரியர் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, போகலாமா என்னன்ட்டு, எந்த வழியில் அப்படின்ட்டு. அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு, "என்னை நம்ப மாட்டேங்கிறீங்களா? அந்த வழியில் போனால் என்ன ஆகுன்னு நான் காட்டுறேன்." அப்படின்ட்டு நம்ம பொண்ணோட மேஜிக்கே இப்போ தாங்க காட்டுறாங்க. அது பார்த்திங்கன்னா பப்பட் மேஜிக்குங்க. அந்த பன்னி பொம்மை பார்த்திங்கன்னா அழகாக நடந்து நம்ம புதையல கண்டுபிடிக்க போகிறோன்ட்டு ஜாலியாக போயிட்டுருக்குதுங்க. பார்த்தா ஒரு மான்ஸ்டர் வந்து ஒரே கட்டி தாங்க, தலை மட்டும்தாங்க மிச்சம். அப்புறம் நம்ம ஹீரோலாம், "என்னதுடா அது இப்படி இருக்குது? போயிருந்தா நம்ம தலையே துண்டாக போயிருக்குமே." அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம எலிசபெத் தாங்க சொல்கிறாங்க, இது பார்த்திங்கன்னா ஒரு புழு தான். இது வந்து இந்த ட்ரெஷரை பாதுகாக்கிற ஒரு கார்டியன் மாதிரி தான். இது ஒளிஞ்சிருந்தா வேட்டையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அசாசின் வந்து, "என்னம்மா நீ சொல்கிற பேச்சை கேட்டிருந்தா நம்ம அந்த மான்ஸ்டரோட வயிற்றுல தான் போய் சேஃபாக இருப்போம் போல்." அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம எலிசபெத் இருந்துட்டு, "வா நான் போகிறேன், நீ என் கூட வரையா என்னன்னு?" கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, "ஏதோ வந்துடுறேன், நானும் வரேன்." அப்படின்ட்டு போகிறாங்க. "அக்கா, நான் சொன்ன வழி வந்து சரியான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் நம்புறீங்களா?" அப்படின்ட்டு அந்த பொண்ணு போகிறாங்க. அப்புறம் அந்த அசாசின் பொண்ணு கேட்குறாங்க,
நான் வேணா என்னோட க்ளோன் அனுப்பி அவங்கள பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறேன். நம்ம வாரியர் இருந்து யோசிச்சுட்டு அவங்க என்ன பவர் லெவலில் கம்மியாக இருந்தாலும் அவங்க செயல்களும் அவங்க செயல்கள் எல்லாமே கொஞ்சம் நம்மளை விட பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அது எல்லாமே சரியாக தான் இருக்குது. அவங்களே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் எல்லாம் குகைக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. பார்த்தோம்னா குகைக்குள்ளே ஒரு பெரிய கண்ணு ஒன்று முழிச்சு பார்க்குதுங்க. அப்புறம் அவ்வளோதாங்க இந்த சாப்டரு. ஓகே கைஸ், அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ் எல்லாத்துக்கும்.